சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அங்கே தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும். அது நாடாளுமன்ற தொகுதிக்கான மறுவரை. அதை போல 140 பிரிவின்படி 170 பிரிவின்படி சட்டமன்றத்திற்கான தொகுதிகள் மறுவரை செய்யப்பட வேண்டும். முதலாக 1951ஆம் ஆண்டு, 61ஆம் ஆண்டு, 71ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டன. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே 7.3 லட்சம் மக்கள் கொண்ட ஒரு நாடாளுமன்றத்துக்கு மக்கள் தொகை நிர்ணயிக்கப்பட்டு மொத்தமாக 494 தொகுதிகள் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு தொகுதி சீரமைப்பின்படி கொண்டு வரப்பட்டன. 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 522 தொகுதிகளாக உயர்த்தப்பட்டு தொகுதிகளுக்கு 8.4 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று கொண்டு வரப்பட்டது. 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10.1 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்று மொத்தமாக 543 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டு வரப்பட்டன. இது 71ஆம் ஆண்டு வரைக்கும். ஆனால் இந்தியாவிலேயே தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி இவைகள்லாம் குடும்ப கட்டுப்பாட்டை மிக சிறப்போடு அமுல்படுத்தியதனுடைய விளைவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே நம்முடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் குறைந்து விட்டது. அதை அடிப்படையாக கொண்டு இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவமாக கொண்டு அன்றைக்கு 1976ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவருடைய தலைமையில் இருந்த பொழுது இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு போன்ற இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கான, சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டங்களை மாநில அரசுகள் சிறப்பாக பணியாக கொண்டு வந்திருக்கின்றன. எனவே அவைகளுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 1971 1996 வரை இதே நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கையிலேயே தொகுதிகள் இருக்க வேண்டும் என்று அரசியல் திருத்த சட்டம் 42 கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையிலே 1996ஆம் ஆண்டு வரைக்கும் இதே 543 தொகுதிகள் நிலைத்திருந்தது. 1996ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 2001ஆம் ஆண்டு வரை இதே 543 தொகுதிகள் நிலைத்தன. அதன் பிறகு பாரதிய திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மத்தியிலே ஒன்றிய அரசிலே வந்தது. அப்பொழுது தலைவர் கலைஞருடைய வேண்டுகோளினை ஏற்று தொகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தட்டும், ஆனால் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை கூட்டாமல் குறைக்காமல் மறுவரை எல்லைகளை பொறுத்தவரை மறுவரை செய்து கொள்ளலாம், எந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவத்தையும் குறைக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் 84 படி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2026 வரைக்கும் இதே 543 என்ற எண்ணிக்கையிலே மக்கள் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொடரும் என்கின்ற அந்த இது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு கொண்டு வரப்பட்டது. எனவே குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பாக கொண்டு நடைமுறைப்படுத்தியதால் தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. இப்பொழுது நாம் 2025 இருக்கின்றோம். ஆனால் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தான் அந்த பாராளுமன்றத்தினுடைய 84வது அரசியல் சட்ட திருத்தம் செல்லும். அதற்கு பிறகு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு இதே நிலைமை நீடிக்கும் என்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்போகிறார்களா, அல்லது 2023ஆம் ஆண்டு மகளிருக்கான இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றுகிற பொழுது திரு அமித்ஷா அவர்கள் கூறினார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட்டு அதன் பிறகு 2031 இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மறுசீரமைப்பு செய்தால்
அதனால் தமிழகத்துக்கு பாதிப்பு வரும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கு முன்வைக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகின்ற பொழுது தற்போது மக்களவையில் நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது 23.74% இருக்கிறது. இதே 543 தொடர்ந்தால் 23-74 இருக்கும். அதே நேரத்திலே இதே 543 தொகுதிகளை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை அடிப்படையிலே 543 தொகுதிகளுக்கு மறுவரை செய்கின்ற பொழுது நம்மளுடைய தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் 18.97% குறைகிறது. 543 என்ற அதே எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துவிட்டு தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் நமக்கு 18.97 கிடைக்கிறது. ஆனால் இன்றைய நம்முடைய சதவிகிதம் என்பது 23.74. அதே நேரத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை இன்றைய கணக்குப்படி கூட்டி மொத்தமாக 848 தொகுதிகள் வருகின்றன. அப்படி 848 தொகுதிகள் வருகிற பொழுது தமிழகத்துக்கு தொகுதிகள் கூட கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது 19.34% இருக்கிறது. எனவே தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய தலையாய கோரிக்கை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் 80 பேர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் 848 உயர்கின்ற பொழுது 143 அது அதிகரிக்கிறது. 14.7% இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை 16.86% உயர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல பீகாரில் இப்ப 40 இடம், அது 848 உயர்கிற பொழுது 79 உயர்கிறது. அதாவது 7.36% இருக்கக்கூடிய எண்ணிக்கை 9.31 மாறுகிறது. மத்திய பிரதேசத்தில் தற்போது 29 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 848 உயர்கின்ற பொழுது 5.34 என்ற எண்ணிக்கை 6.13 உயர்கிறது. அங்கெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருடைய சதவிகிதம், அந்த சதவிகித அடிப்படையிலே பார்த்தால் தென் மாநிலங்கள் குறைகின்றன, வட மாநிலங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. இப்படி பார்த்தீர்களானால் இந்தி பேசுகிற ஒரு 10 மாநிலங்களிலே கூடி இருக்கின்ற அந்த இடங்களை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்களுடைய வியூகம். எனவேதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அதன் பிறகு தொகுதியை மறுசீரமைப்பு செய்தால் சுலபமாக 10 மாநிலங்களில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும். 26 மாநிலங்கள் மற்ற யூனியன் பிரதேசங்கள் இவற்றில் 0 வந்தாலும் அவர்கள் 80% அங்கே வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும். எனவே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தென் மாநில மக்களை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரே சமத்துவம் என்கின்ற அடிப்படை இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்ற சூழ்நிலையை இந்த தொகுதி பிரிவினை மூலமாக கொள்வர முயற்சிப்பதை இன்றைக்கு நாங்கள் வருமுன் காப்போம் என்பதை போல வருமுன் தடுப்போம் என்று இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். 2024 சட்டமன்றத்திலே நாங்கள் தீர்மானமும் நிறைவேற்றி அனுப்பி இருக்கின்றோம். இதெல்லாம் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால், ஏன்னா 2026 டெட்லைன், அதுக்கு இன்னைக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. நாங்கள் 2026க்கு பிறகு என்ன செய்கிறோம் என்று சொல்லவில்லை. நாங்கள் நீடிக்க போகிறோம் என்று சொன்னால் பேசாமல் இருந்து விடலாம், அல்லது மறுசீரமைப்பு தான் என்று சொன்னால் நிச்சயமாக தென் மாநிலங்கள் நிச்சயமாக அங்கே அவர்களுடைய விகிதாச்சாரம் குறையும். எனவே குடும்ப கட்டுப்பாடு போன்ற சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதற்காக நமக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பதுதான் நாங்கள் மக்கள் முன்னாலே வைக்கக்கூடிய கேள்வி. எனவே நாம் தண்டனை அடையக்கூடாது, நமக்கு பரிசுகள் தான் கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். எனவேதான் மறுசீரமைப்புக்கு முன்னாலே எல்லா கட்சிகளையும் கலந்து பேசி ஒருமித்த கருத்து அடிப்படையில் எப்படி அன்றைக்கு இந்திரா காந்தி அரசும் வாஜ்பாய் அரசும் தொடர்ந்து 25 ஆண்டுகளுக்கு நீடித்து தந்தார்களோ அதை போல இந்தியா பாதிக்காமல், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரதிநிதித்துவ அடிப்படை பாதிக்காமல் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய தொகுதிகள் இன்றைக்கு மறுவரை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய இந்தியா கூட்டணியுடைய இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இதுவாகும். இப்ப நான் உங்களுக்கு கணக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த கணக்கை எங்கே வேண்டுமென்றாலும் நாங்கள் சொல்ல தயார். தமிழ்நாட்டுக்கு தொகுதி கூடும்னு சொன்னா விகிதாச்சாரம் குறைகிறது.
அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் விகிதாச்சாரம் கூடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 3-4 மாநிலங்கள் பிளஸ் இன்னும் ஒரு 5-6 மாநிலங்கள் சேர்த்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஏன் மக்கள் தொகை அடிப்படையிலேயே அப்படி என்று சொன்னால் அன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்க வேண்டாமே? குடும்ப கட்டுப்பாடை கொண்டு வந்ததற்கு தங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சார், நான் 2026 டெட்லைன் 1976 அன்றைக்கு இந்திரா காந்தி அரசு 25 ஆண்டுகள் நீடித்தது. 2002 வாஜ்பாய் அரசு 2026 வரை நீடித்திருக்கிறது. 2026 ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்ய போகிறது? ஒன்று இதை நீடிக்க வேண்டும் அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியாக வேண்டும். என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்லிட்டு மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதனால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. தென் மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை வலியுறுத்தி ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய தீர்மானமாக அதை நாங்கள் அனுப்ப போகின்றோம். இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மனச்சாட்சி உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய விகிதாச்சாரம் குறைகிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த விகிதாச்சார கணக்கை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். இதை யார் மறுத்தாலும் எந்த மேடையிலும் நாங்கள் விவாதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். புள்ளி விவரங்களோடு தான் பேசுகிறோம். இல்ல, அதுக்கு சொல்றாங்க. இல்ல, அது என்னன்னா ஆல் இந்தியாவினுடைய பிறப்பு விகிதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது 2.1 ஆல் இந்தியா சராசரி. தமிழ்நாட்டினுடைய சராசரி அது 1.8. பீகாருடைய சராசரி அதாவது உத்தரப்பிரதேசம் 2.4, பீகார் 3. ஆக அவங்களுடைய குழந்தை கருத்தரிப்பு என்பது அதிகம். தமிழகம் என்பது இந்தியாவினுடைய சராசரிக்கு கீழே இருக்கிறோம். 2025 நம்ம இன்னும் கீழே 1.5க்கு வந்துடுவோம். இவங்க 2030 நாங்கள் 1.5க்கு வரணும் அல்லது 2050க்குள்ள கொண்டு வருவோங்கிறாங்க. அது கொண்டு வர்ற போது பீகார் 1.5க்கு வர்ற போது நம்ம இன்னும் 1 இந்த அளவுக்கு குறைந்து விடுவோம். அதுக்குள்ள இன்னும் 25 வருஷம் கொடுங்க. அதுக்குள்ள என்ன முயற்சிகள் நடக்குதோ பார்ப்போம். அதனால இப்ப இன்னைய இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோய் விடக்கூடாது, நம்மளுடைய விகிதாச்சாரம் குறையக்கூடாது. அதனால இதை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம் என்று தான் சொல்லி இருக்கின்றோம். எனவே பிறப்புரிமை என்பதில் அங்கே இருக்கக்கூடிய விகிதாச்சாரம் ஜாஸ்தி. ஆல் இந்தியா ஆவரேஜை விட பீகார்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் கூட, தமிழ்நாட்டில் குறைச்ச. எனவே அந்த விகிதாச்சார அடிப்படையில் இப்ப நாங்க தந்தா நல்லது. அது அவங்க தான் சொல்றோம். நாங்க நிச்சயமா பார்லிமெண்ட்ல அவங்க சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்துல வாஜ்பாய் அரசு கேட்டது, அதை போல பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருந்தபோது கேட்டார்கள். அது தலைவர் கலைஞர் எழுதிய கடிதம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் மக்கள் தொகை கணக்குக்கு ஏற்ப தொகுதி மறுசீரமைப்பிலே தொகுதிகளுடைய எண்ணிக்கை பாதிக்கப்படக்கூடாது. இந்தியா கட்சி அரசு வந்த மும்மொழி திட்டத்துல இந்தியா கட்சிகள் குறிப்பா கர்நாடகாவில் அதை ஏற்றுக்கிட்டு மும்மொழி திட்டத்துக்கு நான் இப்ப மும்மொழி திட்டத்துக்கு வரல. நான் வந்திருக்கேன். அது அவங்க கருத்துக்கள். நாங்க என்ன சொல்றோம், இன்னைக்கு சைனாவிலையும் ஜப்பான்லயும் ஒரே மொழி தான் பேசுறாங்கன்னு சொல்றோம். அதை பத்தி தான் சொல்ல முடியுமா? நான் மும்மொழி திட்ட பிரச்சனைக்கு வரவில்லை. நான் நம்முடைய மக்கள் தொகை பிரச்சனை அடிப்படையிலே நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது என்பதற்காக சொல்லுது. நிச்சயமாக தென் மாநிலங்கள் விழிப்புணர்வு ஏற்பட்டு இதே கருத்தை நிச்சயமாக ஆதரிப்பார். பல்வேறு சட்டத்திட்டங்கள்லாம் இந்த தீர்மானத்தில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நாங்க எதிர்பார்க்கல. தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு நடவடிக்கை எடுத்தா நல்லது. இல்லாட்டி பாராளுமன்றத்தில் அவங்க சொல்லணும்ல, நாங்க அடுத்த 25 ஆண்டுகள் நீடிக்க போகிறோமா அல்லது மறுசீரமைப்பு செய்ய போகிறோமா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும், அதுல நாங்க மறுக்கல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும்.
ஆனால் தொகுதி வந்து 543 தொகுதியை வச்சு அதுக்குள்ள நீ டிவைட் பண்ணிக்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு போகும்போது ஜாதி வாரியான கணக்கெடுப்பு அது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். அதிலெல்லாம் மாறுபட்ட கருத்து எங்களுக்கு கிடையாது. ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு என்பது என்ன, மக்கள் தொகையை கூட்ட எண்ணிக்கையை, மக்கள் தொகையை கூட்டிக் கொள்ளுங்கள், எண்ணிக்கையை குறைக்காதீங்க. மகளிர் சட்டம் 2024 கொண்டு வரையில 2031 அமல்மெண்ட் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு அமல்மெண்ட் கேட்கறீங்களா நீங்க? அவங்க சொன்னாங்கன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு, தொகுதி மறுசீரமைப்பு செய்த பிறகு இது அமலுக்கு வரும்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ அது செய்யலைன்னா அது அமலுக்கு வராது. இல்லாமல் அவங்க வந்து அமல்படுத்தலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே எங்கெங்க லேடிஸுக்கு எங்கெங்க கொடுக்கலாம். இப்போ வந்து ரிசர்வ் தொகுதியெல்லாம் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகளிர் தொகுதி இந்த பாப்புலேஷன் அடிப்படையிலேயே எங்கெங்க மக்கள் பெண்கள் தொகை அதிகமாக இருக்கோ அதை பெண்களுக்கு ரிசர்வ் பண்ணலாம். அதில் ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. டீலிமிட்டேஷன் கொண்டு வரும்போது புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார் அந்த 39க்குள்ள புதுக்கோட்டையை கொண்டு வரும். சந்திரபாபு நாயுடு 39 தான் நமக்கு. அந்த 39க்குள்ள புதுக்கோட்டையை கொண்டு வரும். இல்ல இல்ல, நான் 39 தான் சொல்றேன். அதெல்லாம் நிச்சயமாக அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அதில் தலையிட்டு இருக்கு. சுமூகமான முடிவுகளை எடுப்பார்கள். சந்திரபாபு நாயுடு தென் மாநிலத்துக்கு எதிராக வந்து ஒரு அவருடைய கருத்து சொன்னா தான் தெரியும். நிலைப்பாடு தெரிவிக்கலையா? ஆரம்பிச்சிருக்கோம் சார். அடுத்து இப்போ முதல்ல தமிழ்நாட்டில் ஒருங்கிணைப்போம், அப்புறம் தென்னிந்தியாவை ஒருங்கிணைப்போம். தேச துரோக குற்றம் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லட்டும். தேச துரோக ஆட்சின்னு சொன்னா நாங்கள் இந்த தேச துரோகம் என்ன செயல் செஞ்சோம், இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது, மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சிருக்கோம். நாங்கள் ஒன்று தேச துரோக குற்றச்சாட்டுனா சொல்லட்டும். அதுவும் உள்துறை அமைச்சர் இப்படி சொல்லியிருக்காருன்னா என்ன குற்றச்சாட்டு என்று சொல்லிவிட்டு சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். தமிழக கடலோர பகுதியில மீண்டும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நாங்க அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருக்கின்றோம். எனவே நிச்சயமாக கடல் பகுதியில வந்து பார்த்துக்கோது. நாங்க எங்களுடைய வேளாண் மண்டலத்தை தான் நாங்க பாதுகாக்க முடியும். நீங்க 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கடலுக்குள்ள அவங்க எல்லைக்குள்ள போனாங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அதாங்க எங்களுடைய எல்லைக்குள்ள எங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடியதாக இருந்தால், வேளாண் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக இருந்தால் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இவற்றை சென்று தடை வாங்கும். அதான் அவர் பண்ணிட்டு போறாரு. அவர் பாயாசத்தை பத்தி பேசுவார். இல்ல, நாங்க நீதிமன்றத்துல எல்லா வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டு விட்டது. ஆனால் வழக்குகளை நாங்கள் ஒரே கோர்ட்டில் அவர் போய் குவாஷ் பண்ணி கேட்டார். என் மீது உள்ள வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டார். உச்ச நீதிமன்றம் அவருடைய உள்ள வழக்குகளை எல்லாம் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அந்த வழக்கு விசாரிக்கப்படும். ஆஜராகட்டினா கோர்ட்டு பார்த்துக்கு சார். நிச்சயமா அவங்க வந்து அப்பியரன்ஸ் இல்லைன்னா நான் அப்பியரன்ஸுக்கு கோர்ட் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நீதிமன்றம் எடுக்கும். நாங்கள் நீதிமன்றத்துக்கு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்பீல் போயிருந்தா அப்பீல் முடிவுல பாத்துக்கலாம். அதுல ஸ்டே கொடுத்தா தான், ஸ்டே கொடுக்காட்டி அவர் அப்பீல் ஆகும் தெரிவிச்சிருக்காங்க. அவ்வளவுதான், சமன்ஸ் யாரையும் தாக்கி இருந்தா அதுக்கு பதில் சொல்ல வழக்கு தொடக்க வேண்டியதானே? வேண்டாங்க. ஒன்னே ஒண்ணு, 2023ஆம் ஆண்டு நிஜாமாபாத்ல தெலுங்கானாவில் சட்டமன்ற தேர்தல் போது இன்றைய பாரத பிரதமர் மோடி இன்னைக்கு பேசுறார். என்ன பேசியிருக்காருன்னு சொன்னா, மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தென்னிந்தியா 100 தொகுதிகள் வரை இழக்க நேரிடும். இது பயமுறுத்தும் நாங்கள் இல்லை. இன்றைய பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு நிஜாமாபாத்தில் 2023ஆம் ஆண்டு தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் பேசுகிற போது சொல்லியிருக்கார், தொகுதி மறுவரை நடத்தினால் தென்னிந்தியா 100 இடங்களை இழக்க நேரிடும். தென்னிந்தியா இதனை ஏற்குமா? தென்னிந்தியா காங்கிரஸை மன்னிக்குமா
இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துல காங்கிரஸ் எதிர்த்து பேசுறான்னு நினைச்சு அவர் பேசுறார். அண்ணாமலை சொன்னபோது அந்த காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த இது மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாரு. அதனால காங்கிரஸ் தான் மக்கள் தொகை அடிப்படை, அதாவது 51, 61, 71 காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. 81 அவங்க கொண்டு வரல. அதுக்கு பதிலாக 76ல 25 வருஷத்துக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நீடித்து விட்டார்கள். அதனால இது காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு எந்த குற்றச்சாட்டும் அவங்க மேல போய் போட முடியாது என்ன. ஆனா இதே நேரத்துல பாரத பிரதமர் மோடி சொல்லியிருக்கார், தென்னிந்தியா 100 இடங்களை இழக்கும், இதை நீங்கள் தாங்கிக் கொள்வீர்களா கேட்கிறது யாரு? இன்றைய பாரத பிரதமர். அப்ப மறுசீரமைப்பு வந்தால் தென்னிந்தியாவுக்கு பாதிப்பு என்று சொல்லியிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். எனவே இதை அவர் பேசின பேச்சு தான் நாங்க சொல்றோம். பாராளுமன்றத்திலே அமித்ஷா பேசியிருக்கிறார். அங்கே பொதுக்கூட்டத்திலே நிஜாமாபாத்திலே 2023 பாரத பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். எனவே அதனுடைய அடிப்படையில் 100 சீட் நீங்க இழக்க, ஒரு 100 சட்ட நாடாளுமன்ற தொகுதி இழப்பீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அதை பயமுறுத்துகின்ற சொல்லாக சொல்லி காங்கிரஸை நீங்கள் தான் ஏத்துக்கிறீங்களா, இது மாதிரி செய்வாங்களா அப்படின்லாம் சொல்றாரு. அதனால இதனுடைய பாதிப்பு இருக்குங்கிறத அவங்களே ஒப்புத்துக்கிறாங்க. எனவே தென்னிந்தியாவுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கான விழிப்புணர்வை முதலில் தமிழகத்தில் உருவாக்கி அதற்கு பிறகு தென்னிந்தியாவில் நிச்சயமாக எங்களுடைய தலைவர் தளபதி உருவாக்குவார்.